லா படிக்கும்போது தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு 72ல். அப்போ கட்சியில் சேர்ந்து ஒரு எங்கள் ஊர்லேயே 200 பேரை சேர்த்து ஒரு கிளை உண்டாக்கி கிளை செயலாளர் அதிமுகன்னு ஆரம்பித்து அப்புறம் 77ல் ஃபஸ்ட்டு தேர்தலில் தலைவர் நிற்கிற எலெக்ஷனில் நிற்கிற போது அருணாக்கு சீட்டு கொடுத்தாரு. அருணா நின்று ஜெயிச்சு துணை சபாநாயகராகி இன்னொரு 1 or 2 இயர்ஸ் போச்சுன்னா 50 வருஷம் எம்பி எம்எல்ஏவே 6 தடவை எம்எல்ஏ 3 தடவை எம்பி இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய மகன் ராமச்சந்திரன் தலைவர் எம்ஜிஆர் பேர் வச்சேன். அவர் அருணாயில் எம்எல்ஏ இருக்காரு. 4 தடவை ஜெயிச்ச தொகுதியில். ஸோ அதனால சொன்ன மாதிரி படம் தண்ணி கொட்டை போட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க அவரெல்லாம் பழம் திண்டு கொட்டையை போட்டு அவ்வளவு அனுபவசாலி. ஏன்னா ஏன் அந்த கொஸ்டினை திருநாவுக்கரசர்கிட்ட நான் ஏன் கேட்டேன்னா, இன்றைய அரசியலை பார்க்கும்போது கம்பெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறினார்களா, என்ன பார்க்குறீங்க? ஸோ நமக்கு ஒரு 50 வருஷம் அனுபவத்தில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியலும் சரி, டெல்லியில் பார்லிமெண்ட்டும் சரி எல்லாம் இருந்ததுனால ஒரு ஒரு அனுபவம் சரின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான். இல்லை இருக்குது, சொல்லிக்கிடலாம். மத்திய அமைச்சர். ஸோ இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் புதுசாக இளைஞர்கள் வர்றாங்க, கட்சியில் சேர்றாங்க, கட்சியே ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கக்கூடியதான். அதுக்காக பழைய ஆளுகளே தான் இருக்கணும் இல்லையே. புதுசாக வர வேண்டியதான், புதுமையை வரவேற்க வேண்டியதான், புதியவர்களையும் வரவேற்க வேண்டியதான், தப்பு இல்லை.